என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் நான் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நாளைய பிரதோஷத்தினுடைய விடியல், அதாவது சனி மகா பிரதோஷத்தினுடைய விடியலில் ஒரு நபரால் உனக்கு ஒரு ஆபத்து வருகின்றது. யாரென்று உன் அப்பன் நான் சொல்கிறேன், அதை கேட்டு நீ சுதாரித்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நமக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயம் முன்கூட்டியே தெரிந்துவிட வேண்டும் என்று நீ எதிர்பார்க்க கூடாது. ஆனால் இந்த கருப்பன் இருக்கும் வரை அதை என்னிடத்திலிருந்து நீ எதிர்பார்க்கலாம். உன் அப்பன் உனக்கு எல்லா விஷயங்களையுமே தெளிவாக சொல்லி தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்ன, இந்த வாழ்க்கையில் உனக்கு வருவது எல்லாம் என்ன, எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கை உன்னை பாடாய்படுத்துகின்றது, உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களில் யார் உண்மையானவர்கள், உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களில் யார் போலியானவர்கள் என்பதனை எல்லாம் உனக்கு நான் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாதல்லவா? உன்னை சுற்றி வருகின்ற எந்த ஒரு சூழ்ச்சிகளையும் எதிர்கொள்கின்ற மனப்பக்குவத்திற்கு நீ என்றோ வந்திருக்க வேண்டுமல்லவா? அப்படியானால் கருப்பன் இன்று உனக்கு சொல்லப்போகின்ற விஷயம் என்னவென்பதனை நிச்சயமாக நான் சொல்வதற்கு முன்பே நீ கணித்து விடுவாய். நாளைய தினம் சனி மகா பிரதோஷத்தினுடைய நாளில் உனக்கு ஒரு ஆபத்து வரப்போகிறது என்றால் நிச்சயமாக அது யாரால் என்று இப்பொழுதே உன்னால் கணித்திருக்க முடியும். உனக்கு வேண்டும் என்றே துன்பங்களை கொடுக்க சிலர் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள். மனதில் ஒரு துளி அளவு கூட நல்ல எண்ணம் என்பது எப்பொழுதும் கிடையாது. உன் இல்லத்தில் என்ன நடக்கிறது என்று எப்பொழுதும் எட்டி பார்த்து கொண்டிருப்பதையே தன்னுடைய முழு நேர வேலையாக கொண்டிருப்பவர்கள். அவர்களுக்கு என்ன நடக்கிறது, அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் இவர்களுக்கு கவலை இல்லை. உனக்கு என்ன நடக்கிறது, உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை பற்றித்தான் இவர்களுக்கு கவலை. எங்கே நல்லது நடந்து விடுமோ, எங்கே இவர்கள் சந்தோஷமாக இருந்து விடுவார்களோ என்ற எண்ணம்தான் இவர்களுக்குள் முழுமையாக எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படி இருக்கின்ற இவர்களுக்கு எப்பொழுதுமே இந்த கருப்பன் சரியான பாடத்தை சொல்லி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனாலும் பாவம் என்று நாம் விட்டு விடுகின்ற நேரத்தில் சட்டென்று அடுத்தது என்னவோ அதை செய்ய தொடங்கி விடுகின்றார்கள். அவர்கள் நினைத்ததை சாதிக்க சட்டென்று முடிவெடுத்து விடுகின்றார்கள். அப்படியானால் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் என்ன நடத்துகிறார்கள், எதை செய்கிறார்கள் என்பதனை நாம் உணர வேண்டுமல்லவா? அவ்வளவு எளிதாகவெல்லாம் இவர்களை நாம் இனிமேல் விட்டுவிடக்கூடாது என்பதனை இந்த கருப்பன் இப்பொழுது புரிந்து கொண்டேன். மேலும் மேலும் இவர்களை துன்பத்துக்கு உன்னை ஆளாக்கி உனக்கு மேலும் மேலும் கஷ்டங்களை கொடுத்து விட நினைக்கிறார்கள் என்றால் இவர்கள் மனதில் எந்த அளவிற்கு வன்மம் இருக்கிறது என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இன்னும் சிலர் இருக்கின்றார்கள். எப்படி தெரியுமா? ஒருவரை காயப்படுத்துவதற்கு அவர்கள் தேர்ந்தெடுக்கின்ற இடமே தெய்வத்தின் சன்னதிதான். அதாவது கோவிலுக்கு வரும் பொழுது ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அவர்களின் நிம்மதியை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஏனென்றால் நிம்மதியை தேடித்தானே நாம் கோவிலுக்கு செல்கின்றோம். அந்த இடத்தில் அவர்களின் நிம்மதியை கெடுத்து விட்டோமானால் அங்கும் இனி அவர்கள் வரமாட்டார்கள் என்பது அவர்களினுடைய அந்த கெட்ட எண்ணம். என் குழந்தையே, இது போன்றெல்லாம் செய்கின்ற மனிதர்கள் நிறைய பேர் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள். இதற்காக நாம் என்ன தீர்வினை கண்டுபிடிக்க முடியும் என்று நினைக்கின்றாயல்லவா? என் குழந்தையே, உனக்கு உன் அப்பன் கருப்பன் எப்பொழுதுமே சரியான விஷயங்களை உன் முன்னால் கொண்டு வந்து தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு ஆபத்தை கொடுக்க நினைக்கின்ற இவர்களிடத்திலிருந்து நிச்சயமாக உன்னை நான் காப்பாற்றுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை மகிழ்ச்சியையும் உன் கைகளில் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என்றும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து
என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்லதை எல்லாம் பெற்றிட நீ எப்பொழுதுமே தயாராக இருந்து விட்டால் போதும். இனி வரக்கூடிய நாட்களில் நீ உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் என்னிடத்திலிருந்து நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். யார் நினைத்தாலும் இதை தடுத்துவிட முடியாது. யார் நினைத்தாலும் இதை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நிறுத்த முடியாது. என் பிள்ளையே, எது உன் வாழ்க்கை என்று எண்ணி இந்த கந்தனை சரணடைந்தாயோ, எதை உனக்கு தர வேண்டும் என்று உன் அப்பன் என்னிடத்தில் வேண்டி விரும்பி கேட்டாயோ, அதை நான் உனக்காக எப்பொழுதும் தர துடித்து கொண்டுதான் இருக்கின்றேன். இதுபோன்று சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அதற்கு உடனடியான தீர்வினை உன் அப்பன் கண்டுபிடித்து விட வேண்டும், அவர்களுக்கு சரியான தண்டனையை கொடுத்து விட வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஆனாலும் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலைக்கு ஏற்ப இவர்கள் யார் என்று முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் என்ன நினைக்கிறார்கள், இவர்கள் என்ன செய்ய துடிக்கிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஒருவருக்கு ஆபத்தை கொடுக்க நினைக்கின்ற நேரத்தில் என்ன காரணத்திற்காக அவர்களுக்கு இந்த ஆபத்தை கொடுக்கிறோம் என்பது முதலில் தெளிவில் இருக்க வேண்டும். என் பிள்ளையே, இவர்களினுடைய எண்ணம் என்ன தெரியுமா? எந்த நேரத்திலுமே நீ எதையாவது பற்றி சிந்தித்து கொண்டு ஏதாவது எண்ணங்களை உனக்குள் கொண்டு மன நிம்மதி இல்லாமல் சுற்றி திரிய வேண்டும். எப்பொழுதும் இவர்களிடத்தில் உதவிக்கென்று நீ செல்ல வேண்டும். எதுவாக இருந்தாலும் அதை முதலில் நீ இவர்களிடத்தில் தான் சொல்ல வேண்டும். இல்லாத பட்சத்தில் இவர்கள் ஒருபொழுதும் உனக்கு எந்த உதவியையும் செய்ய வந்துவிட மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, சந்தோஷமான இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு எப்படி இருக்கும் என்கின்ற கவலை இருக்கின்றதல்லவா? சந்தோஷம் என்றால் என்னவென்று என் குழந்தை எப்பொழுதுமே தேடிக்கொண்டிருக்கின்றாயல்லவா? நீ தேடுகின்ற இந்த சந்தோஷத்தை எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கொடுக்க நான் நிறைவாக உன்னை தேடி வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்கும் வரை இவர்களின் எண்ணங்களும் இவர்களின் சூழ்ச்சிகளும் உனக்கு நிறைவேறாது. ஆனால் எப்பொழுதும் கருப்பன் வந்துதான் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று நீ எதிர்பார்த்து நிற்காமல், என்ன நடந்தாலும் அதிலிருந்து நம் வாழ்க்கையை நாம் மீட்டெடுக்க வேண்டும். கருப்பன் சொன்ன வார்த்தைகள் போல நம் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் நடக்க வேண்டும். அதற்கு நாமும் கருப்பனுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இது போன்ற தீமைகள் நடக்காமல் நம் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நீ துணிந்து நிற்க வேண்டும். அப்பன் எப்பொழுதும் சொல்வது போலத்தான், பயந்து ஓடினால் உன்னை துரத்துவார்கள், எதிர்த்து நின்றால் நிச்சயமாக யோசிப்பார்கள். எதிர்க்கலாமா வேண்டாமா, இதனால் ஏதேனும் விளைவுகள் நடக்குமா என்று அப்பொழுதுதான் அவர்கள் யோசிப்பார்கள். அதனால் இதையெல்லாம் புரிந்து கொண்டு எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக உணர்ந்து அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நீ நிச்சயமாக வாழத்தான் வேண்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து உனக்கான மாற்றங்களை நீ நிச்சயமாக அடையத்தான் வேண்டும். உன்னை யாரெல்லாம் வாழ்க்கையில் வருத்தப்பட வைக்க நினைத்தார்களோ, யாரெல்லாம் உன்னை வேதனைப்பட வைக்க நினைத்தார்களோ, அவர்களுக்கெல்லாம் அப்பன் கொடுக்க போகின்ற பாடம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இருந்து அவர்கள் மீண்டு எழுந்துவிட முடியாதபடிக்கு நிச்சயமாக கொடுக்கப்படும். கருப்பன் நினைத்து விட்டால் இவர்களின் கண்களிலிருந்து கண்ணீர் வர வைப்பதற்கு நேரமாகாது. ஆனால் இவர்களை கண்ணீர் சிந்த வைப்பது நம்முடைய வேலை அல்ல. என் பிள்ளையே, அவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போகட்டும் என்றுதான் நானும் நினைக்கின்றேன். உன் வாழ்க்கையில் தலையிடாத வரை நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எப்பொழுது உன்னை சுற்றி சுற்றி வந்து உனக்கு துன்பங்களை கொடுக்கவும் உன் மனதை காயப்படுத்தவும் இவர்கள் முடிவெடுத்து விட்டார்களோ, அப்பொழுதிலிருந்தே என் பிள்ளை, இந்த கருப்பன் நான் உன்னோடு இருந்து உனக்கு எப்பொழுதும் ஒத்துழைப்பு கொடுக்க முடிவெடுத்து விட்டேன். இந்த துரோகங்களை எல்லாம் ஒருபொழுதும் உன் அப்பனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த விஷயங்களை எல்லாம் ஒருபொழுதும் என்னால் சகித்து கொள்ள முடியாது. நான் நிச்சயமாக இனி என்றும் உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும்.
கருப்பன் இருக்கின்ற இல்லத்தில் ஒருபொழுதும் தவறுகள் நடக்காது. கருப்பன் சுற்றி வருகின்ற உன் வாழ்க்கையில் இந்த துரோகங்கள் ஒரு நாளும் நிலை பெற்று நிற்காது. இந்த துரோகத்தை அழித்து உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நிலைநிறுத்த அப்பன் உன்னை தேடி வருகிறான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். கருப்பன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளும் உன் மனதில் அப்படியே நிற்கட்டும். என் தங்கமே, யார் அவர்? எதற்காக உனக்கு இந்த ஆபத்தை ஏற்படுத்த நினைக்கின்றார்? எதனால் உனக்கு இப்பேற்பட்ட கஷ்டத்தை கொடுக்க துணிகின்றார் என்பதனை உன் அப்பன் சொல்கின்றேன், கவனமாக கேள். என் பிள்ளையே, நீண்ட காலமாக உன் வாழ்க்கையிலிருந்து உன்னிடமிருந்து பல உதவிகளை பெற்றுக்கொண்ட ஒருவர், இப்பொழுது அவருக்கு உன்னுடைய உதவி தேவையில்லை. அது மட்டுமல்ல, உன்னுடைய உதவிகள் இல்லாமல் அவர்கள் இப்பொழுது சரியான வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இப்பொழுது முழு நேர எண்ணமும் உன்னை எப்படியாவது காயப்படுத்த வேண்டும் என்பதும் எப்படியாவது உன்னை கண்ணீர் சிந்த வைக்க வேண்டும் என்பதுமாகத்தான் இருக்கின்றது. எப்பொழுது நீ உனக்கான சந்தோஷத்தை பெறுவதற்குரிய முயற்சியில் இறங்கினாயோ அப்பொழுதே அவர்கள் இதை நீ பெறக்கூடாது என்கின்ற முயற்சியில் இறங்கிவிட்டார்கள். என் குழந்தையே, உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர்தான் இப்பொழுதும் உன்னோடு நல்லபடியாகத்தான் பேசிக்கொண்டிருக்கின்றார். ஆனால் மனதில் எந்த ஒரு நல்ல எண்ணங்களும் இல்லை. மனமுழுக்க தேவையில்லாத சிந்தனைகள், மனமுழுக்க உன் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கின்ற எண்ணங்கள், இது மட்டும்தான் அவர்களுக்கு முழுமையாக இருக்கின்றதை தவிர வேறு எந்த சிந்தனைகளும் இல்லாமல் இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, இவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். ஆனால் இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் சற்று கவனமாக இரு. நீ செய்யாத ஒரு தவறுக்காக உன்னை உள்ளே இழுத்துவிட இவர்கள் தயாராகி விட்டார்கள். அதாவது வேறு யாரோ செய்த விஷயத்தை இவர்கள் செய்ததாகச் சொல்லி உன்னை வேண்டும் என்றே மாட்டிவிட இவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக பலமான திட்டத்தையும் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, இதிலிருந்து நீ உன்னை காப்பாற்றிக் கொள்ளவெல்லாம் சிந்திக்க வேண்டாம். உன் அப்பன் நான் இதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து விடுவேன். ஆனால் இவர்கள் இதனை சரியாக செய்வார்கள். அப்பொழுது யார் என்று நீ அடையாளம் கண்டு கொள்வாய். சம்பந்தமே இல்லாமல் உன்னை நீதான் சொன்னாய் என்று உள்ளே இழுத்து விடும் பொழுது அப்பன் அடையாளம் காட்டியது யார் என்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, இதிலிருந்து உனக்கு ஒரு நன்மை நடக்கும். ஒன்று, இந்த கருப்பனின் துணை உன்னோடு இருப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எத்தனை பெரிய விஷயத்தை நம் தலையில் தூக்கி போட நினைத்தார்கள். நல்ல வேளை தப்பித்து விட்டோம் என்று நீ முதலில் நினைப்பாய். அப்படி நீ நினைப்பதற்கு காரணமாக இந்த கருப்பன் நான் இருப்பேன். இரண்டாவதாக, என்ன சூழ்நிலையிலிருந்து இந்த வாழ்க்கையை உனக்கு மீட்டெடுத்திருக்கிறோம், இனிமேல் எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை நம்மால் சமாளிக்க முடியும் என்கின்ற ஒரு எண்ணம் உனக்குள் வந்துவிடும். இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு இன்னமும் அதிகமான நம்பிக்கை வந்துவிடும். எப்படியும் இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து விடலாம் என்கின்ற பக்குவம் உனக்குள் வந்துவிடும். இந்த பக்குவத்தை கொண்டு இந்த வாழ்க்கையை நிச்சயமாக என் பிள்ளை நல்லபடியாக நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவாய் அல்லவா? அதைத்தான் உன் அப்பன் கருப்பன் நான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். வாழ்க்கையில் பக்குவம் என்பது இது போன்ற துரோகிகளுக்கு உனக்கு தருகின்ற துன்பங்களில் இருந்துதான் உனக்கு கிடைக்கப் பெறும். இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு எப்பொழுதுமே நீ மனநிறைவோடு இருந்து கொண்டிரு. உன்னால் முடியாதது என்று இங்கு எதுவும் இல்லை. உனக்கு நடக்காதது என்று இங்கு எதுவும் இல்லை. நீ நினைத்து விட்டால் அத்தனையையும் நடத்தி முடித்து விடலாம். இவர்கள் உனக்கு செய்த துரோகங்களிலிருந்து நிச்சயமாக உன் வாழ்க்கையை உன் அப்பன் காப்பாற்றி கொடுக்கின்றேன். மனிதர்களிடத்தில் பழகும் பொழுது சற்று கவனம் தேவை. மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது கூட நாம் யோசிக்காமல் இருக்கலாம். ஆனால் சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களிடத்தில் பேசும் பொழுது எப்பொழுதுமே நீ கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இவர்களால் தான் உனக்கு ஆபத்து எப்பொழுதுமே வந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நல்ல சூழ்நிலையை உணர்ந்து
நீ உனக்காக எப்பொழுதுமே வாழத் தயாராக இரு. என்றும் இந்த கருப்பன் உன்னோடு இருப்பேன். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.